வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நயன்தாரா டாக்குமெண்ட்ரி வீடியோ ரிவ்யூவோட பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னமோ இவங்க மட்டும்தான் உலகத்திலே லவ் பண்ண மாதிரியும், இவங்களுக்கு மட்டும்தான் பல ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரியும், பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நான் மீண்டு வந்தேன் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா அந்த உலகத்தில் வேறு யாரும் லவ்வே பண்ணுறது இல்லையா? ஏன் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் மட்டும்தான் லவ் பண்ணுறாங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது. என்னமோ இவங்க மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நான் மேலே வந்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி இருக்குது. இதில் சிம்பு அண்ட் பிரபுதேவா டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்ட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பொது ஊடகத்தில் இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃப்பை இந்த மாதிரி பப்ளிக்காக பேசுகிறதே ஃபஸ்ட்டு தப்பு. அதுலேயும் இன்னொருத்தரை தேவையில்லாமல் வாலண்ட்ரியாக இந்த மாதிரிலாம் சொல்கிறது அதை விட பெரிய தப்பு. இதைத்தான் இப்போ நயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நயன்தாரா அண்ட் சிம்பு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, அதுக்கப்புறம் பிரபுதேவா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க? அவங்க பர்சனல் லைஃப்பை கூட பிஸ்னஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. நிறைய பேர் சிங்கப்பெண், அந்த பெண், இந்த பெண்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்டா சிங்கப்பெண்ணாக இருக்கிறவங்க எதுக்குடா அவங்களோட ப்ரைவேட் விஷயங்களெல்லாம் பப்ளிக்கில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாத்தையும் பப்ளிக்கில் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அதையும் நெட்ஃப்ளிக்ஸில் காசு கொடுத்து விற்றுட்ருக்காங்க. ஏன் உன் லவ் ஸ்டோரி கேட்குறக்காக தான் நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரில. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்னமோ இவங்க மட்டும்தான் சிங்க பெண்கள் மாதிரி, உலகத்தில் இருக்கிற மற்ற பெண்கள்லாம் வேறு மாதிரிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறது. தெரில இவங்க என்ன மைண்ட் செட்டில் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.